ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நதியா. இது வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுத்த விலாக் தாங்க. முந்தின நாள் நைட்டே முடிவு பண்ணிவிட்டேன் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேக்கு வந்து தோசையும் சாம்பாரும் செஞ்சிடலாம், எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க எங்கள் மாமனார் தவிர. அவருக்கு மட்டும் வந்து அவரைக்காய் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருந்தேன். சம்மர் ஸ்டார்ட் ஆன மாதிரி இப்போவே வெயில் கொளுத்து வாங்குதுங்க. மார்ச் கூட இன்னும் வரல, வெயில் பயங்கரமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா. நான் வந்து இந்த மார்னிங் வந்து வந்ததையும் ஃபஸ்ட்டு வந்து காஃபி இல்லை டீ கம்பல்சரி போட்டுருவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு காலையில் அந்த காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன தான் வந்து எவ்வளோ ஹரிபரியான வேலை இருந்துச்சுனாலும் சரி, ரிலாக்ஸாக ஒரு 15 மினிட்ஸாவது உட்காந்து டைம் எடுத்து அந்த காஃபி ஃபுல்லாக குடிச்சு முடிப்பேன். அப்போனா தான் அந்த டே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், மதியம் லஞ்ச் ஆகட்டும், ஹரிபரியாகவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மார்னிங் காஃபி ஒன்று தான் ரிலாக்ஸாக குடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் ரிலாக்ஸாக தான் குடிச்சிட்டு எழுந்திருப்பேன். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். குடிச்சிட்டு வந்துட்டு கையோட வந்து அவரைக்காயை வந்து தாளித்து விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து உழ வச்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேயே அரிசி போட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முட்டைக்கோசையும் சைட் பை சைடு அப்படியே கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. வந்து குக்கர் ஹேர் போனதுக்கப்புறமா அந்த ஹேரை தூக்கி விட்டுட்டு அதில் இருந்த தக்காளி வந்து ரசத்துக்கு வேக போட்டிருந்தேன். அதையும் எடுத்து ரசத்துக்கு வந்து புளியெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டேங்க. எங்கள் வீட்டில் புளி ரசமெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. தக்காளி வந்து எவ்வளோ விலை விற்றாலும் சரி, இவங்க தக்காளி ரசம் மட்டும்தான் இவங்க சாப்பிடுவாங்க. தக்காளி ரசம் மட்டும்தான் தொண்டைக்குள்ளே இறங்குறேன்னு சொல்லும், மற்ற எந்த ரசமும் இவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து எப்போ பாரு எங்களுக்கு வந்து தக்காளி ரசம் தான் நாங்கள் செய்வோம். தக்காளி ரசம் செய்யல அப்படிங்கிற பட்சத்துக்கு கூட இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரசமே வேண்டாம், நாங்கள் தயிரோடனா கூட சாப்பிட்டுக்கிறோம்பாங்க. ஆனால் புளி ரசமோ இல்லை மிளகு ரசமோ சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிடவே மாட்டாங்க. பேசிக்கிட்டே முடிச்சாச்சுங்க. சமையல் வேலை எல்லாமே கடகடன்னு முடிஞ்சிருச்சு. சாப்பாடு, சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே ஸ்கூலில் வந்து ஜூஸ் கம்பல்சரி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் முலாம்பழம் ஜூஸ் போட்டேன். குழந்தைங்கள்லாம் கிளம்புனதுக்கப்புறமா கார்டனுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நானும் ஒரு டம்ளர் முலாம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு, இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா, கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்துச்சு. அது போக என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஃப்ரைடே தான் நான் பண்ணுவேன். அதனால் சரி ஹேர் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. பாப்பாங்களுக்கு வந்து முலாம்பழம் ஜூஸும் ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை வேர்க்கடலை வேக வச்சும் கொடுத்துருந்தேன். என்னுடைய ஹேர் கேர் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதில் வந்து விளக்கெண்ணையும் தேங்காய்னையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது தேங்காய் காவாசி வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து டபுள் பாயில்டு மெத்தடில் ஹீட் பண்ணுவேன். நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து அதை எடுத்து நல்லா ஸ்கேல்ப்லேருந்து எல்லா பக்கம் நல்லா மைல்டான ஒரு மசாஜ் கொடுத்து அதை வந்து அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுத்து அப்படியே தலையில் ஊற விட்டுருவேங்க. இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்கள் ஹேரே ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து ஹேர் கேர் சொல்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு நினைக்கலாம். நான் வந்து ஹேர் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஹேர் கேர் சொல்லணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஹேர் ஃபால் அது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இது ஒரு 3-4 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி எனக்கு ஒரு குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் நிறையவே வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா, அதனால தான். ஆயில் ஃபுல்லாக வச்சுட்டு அது நல்லா ஒரு கொண்டை ஒன்று போட்டுட்டு நான் வந்து பெட்ஷீட்டெல்லாம் துவைக்கிறதுக்கு வந்துட்டேன். இன்னுமே வாஷிங் மிஷின் ரெடி ஆகலை. சரி, அதனால் பெட்ஷீட் எல்லாமே கையிலேயே அலசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாமே முறுக்கி எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. எங்கள் வீட்டில் இன்னொரு பெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது வேறு எதுவும் இல்லை, இந்த லவ் பேர்ட்ஸ் தான். இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து நாங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஆனால் இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து குஞ்சு பொரிக்கவே இல்லை. நாங்களும் இடம் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் எந்த இடத்துலையுமே இது குஞ்சு பொரிக்கவே இல்லை. கீழே வந்து எங்கள் வேலைக்கு தேவையான சீட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பொருளெல்லாம் வச்சுருக்கோம். அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து கூண்டு வச்சோம். அதுக்கப்புறமா குஞ்சு பொரிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வச்சுருந்த பழைய கூண்டு ஃபுல்லாக அது வந்து கொஞ்சம் சின்ன கூண்டு, அதில் வந்து குஞ்சுங்க நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெரிய கூண்டுக்கு மாற்றினோம். எங்கே புது கூண்டு மாற்றினா குஞ்சு பொரிக்காதோன்னு நினச்சோம். நல்லாவே குஞ்சு பொரிக்குது பாருங்கள், இவ்வளோ இருக்குது. 4 வந்து இவ்வளோ உருப்படியாக இருக்குது. நல்லா வந்து தலை நல்லா ஊறினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள் என்னுடைய ஹேர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 80% மேலே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. எந்த ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, எந்த வந்து ஹேர் கேர் பண்ணுறோம் அப்படின்னாலுமே குறைஞ்சது ஒரு 3-4 மாதம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கீழே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தோசை சுட்டு சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறமா மேலே போனேன். மேலே போகும்போதே சோஃபா விரிப்பு எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து சோஃபாக்கெல்லாம் விரிப்பு போட்டு விட்டுட்டு கொஞ்சம் பொம்மைங்களெல்லாம் வந்து கலைச்சி போட்டு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் இந்த குட்டி பையன் ஒரே ஒருத்தன் வீட்டில் இருந்துட்டு பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்கள், பயங்கர சேட்டை. எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சோம்னாலும் எல்லாத்தையும் கலைச்சி போடுறது தான் அவனுடைய வேலை. இவனும் ஸ்கூலுக்கு போயிட்டானா தான் வீடு எப்போவுமே ஆர்கனைஸ்டாகவே இருக்கும் போல். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கலைச்சி போட்டுருவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீனுக்கும் தீனி போட்டு விட்டுட்டு கோதுமை வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு, அதையும் கையோட கழுவி இந்த வெயிலில் காய போட்டோம் அப்படின்னா சூப்பராக காஞ்சி வந்துடும். அதனால் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டேங்க. தூங்குறனோ இல்லையோ கொஞ்சம் நேரமாவது படுத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலையே செய்வேன். கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் அலாசி போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் காய போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதை எல்லாமே மடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், இந்த துணி துவைக்கிறது கூட பெரிய வேலையாக இருக்காது. ஆனால் இந்த துணியை மடித்து வைக்கிறது ரொம்பவே பெரிய வேலையாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா கையோட மடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படின்னா தான் எனக்கு அந்த பெரிய வேலையிலேருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எல்லாத்தையும் மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் தலையை சீவிட்டு சாமி கும்பிட போவேன். தலையை சீவிட்டு கையோட நம்ம மேலே இருக்கிற கார்டனுக்கெல்லாம் வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டு இருந்தேங்க. இன்னும் வந்து இந்த ரோஸ் செடி வந்து இன்னும் தலையவே இல்லை. அது தலையாதான்னு தெரியல. அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுட்ருக்கேன். இந்த கோதுமையுமே நல்லாவே காஞ்சிருச்சு. சரி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் நேரம் காய போட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். சப்பாத்தியெல்லாம் சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓட்டு மேலே இருக்கிற துணியெல்லாம் கையோடு எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் உள்ள சோஃபா மேலே போட்டுட்டு தாங்க மடிக்கிறக்க ஆரம்பித்தேன். இந்த குட்டீஸுங்க கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே சைக்கிள் எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற பொம்மைங்களெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு எல்லா வீடு ஃபுல்லாக வந்து பொம்மைங்களாக கிடக்கு. நீ மறுபடியும் எடுத்து வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.